வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீத்தாப்பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது என்னதான் பார்க்கறதுக்கு சீத்தாப்பழத்துடைய வெளிப்புறம் வந்து கரடு முரடாக இருந்தாலும் சீத்தாப்பழத்துடைய உள்ளே இருக்கக்கூடிய வெள்ளை நிற சதைப்பகுதி ரொம்பவே இனிப்பானது. அது எந்த அளவுக்கு இனிப்பு சுவை கொண்டிருக்கோ அந்த அளவுக்கு நிறைய மருத்துவமைகளையும் கொடுக்கக்கூடியது. சீத்தாப்பழத்தில் விட்டமின் சி எனும் உயிர் சத்து, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் ஏ, நார் சத்து, மெக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம், இரும்பு சத்து, புரதச்சத்து, தாது பொருட்கள், இனிப்பு சத்து, கொழுப்பு சத்து என பல்வேறு நுண்ணூட்ட சத்துக்கள் நிறைந்திருக்கு. தொடர்ந்து நம்ம வந்து சீசனில் கிடைக்கக்கூடிய இந்த சீத்தாப்பழத்தை அந்த சீசன்லேயே அளவோடு சாப்பிடும் போது என்னென்ன மருத்துவமைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள்லேருந்து விடுதலை பெறுவதற்கு சீத்தாப்பழத்தை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். சீத்தாப்பழத்தில் அதிக அளவு பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் இருக்குது. இது ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு இந்த ரெண்டு சத்துக்களுமே உதவிகரமாக இருக்கும். ரத்த நாளங்களினுடைய விரிவாக்கத்தை ஊக்குவிக்கிறதுக்கு சீத்தாப்பழம் உதவிகரமாக இருக்கும். இதனால் நமக்கு அந்த பிபி ரத்த அழுத்தமெல்லாம் நமக்கு சீராக இருக்கும். இதய நோய் மற்றும் பக்கவாதத்தினுடைய அபாயத்தெல்லாம் இதன் மூலமாக நம்ம குறைச்சிக்கலாம். ஏன்னா பிபி நமக்கு வந்து கண்ட்ரோலாக இல்லை அப்படின்னாலும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதயத்துக்கு செல்லக்கூடிய அந்த ரத்த நாளங்களில் ரத்தம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா தடையோடு செல்லும். இப்போ எந்த விதமான தடையும் இருக்கிறதால நமக்கு மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற அபாயமும் ஏற்படும். அதனால் பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதன் மூலமாக இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் சீத்தாப்பழம் உதவிகரமாக இருக்கும். ஆய்வில் அதிகமாக மெக்னீசியம் உட்கொள்ளக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரத்த அழுத்தம் வருவதற்கான ஆபத்து குறைவாக இருக்கும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஹை பிபி இருந்தாலும் சரி அல்லது லோ பிபி இருந்தாலும் சரி, உயர் ரத்த அழுத்தம் மற்றும் குறை ரத்த அழுத்தம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கிறவங்க காமனாக அனைவருமே சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது பிபி ப்ராப்ளத்திலிருந்து விடுபடலாம். செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கும் சீத்தாப்பழம். ஒரு கப் அளவில் இருக்கக்கூடிய சீத்தாப்பழ விழுதில் 5 கிராம் அளவுக்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருக்குது. சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய இந்த நார் சத்தும் தாமிர சத்தும் அதில் வந்து கரெக்டான அளவில் இருக்கிறதால, சீரான அளவில் இருக்கிறதால செரிமானத்திற்கு சீத்தாப்பழம் உதவிகரமாக இருக்கும். இதனால் சீரற்ற குடல் இயக்கம், வயிறு சார்ந்த பிரச்சனை, வயிற்று வலி, வாயு பிரச்சனை, கடுமையான மலச்சிக்கல் போன்ற அஜீரணம் சார்ந்த பிரச்சனை என எதுவுமே நமக்கு வந்து ஏற்படாது. அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வராமல் தடுத்துக் கொள்ளலாம். சீத்தாப்பழம் குடல் இயக்கத்தை வந்து சீராக்கி குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை மேம்படுத்துது. இதனால் சீத்தாப்பழம் ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதால பித்தம், வாந்தி, பேதி, தலை சுற்றல் இந்த மாதிரி செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய இந்த சைடு எஃபெக்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து சீத்தாப்பழம் நமக்கு வந்து குணப்படுத்தும். செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு சீத்தாப்பழத்தை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மன அழுத்தத்தை வந்து சீத்தாப்பழம் நமக்கு வந்து கட்டுப்படுத்தும். அதாவது ஸ்ட்ரெஸ், டென்ஷனை நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணும் சீத்தாப்பழம் மன அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை இயற்கையிலிருந்தே கொண்டிருக்கு. மனநிலையை சீராக்க உதவக்கூடிய செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள் சுரப்பதற்கு விட்டமின் B6 வந்து முக்கிய பங்கு வகிக்கும். ஸோ இந்த விட்டமின் B6 இருக்குங்க இல்லையா, இது வந்து மனநிலை கோளாறுகள் எல்லாத்தையுமே வந்து கியூர் பண்ணும். விட்டமின் B6 வந்து மன அழுத்தத்தை வந்து குறைக்கும். அப்போது இது குறித்து ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச்சில் விட்டமின் B6 வந்து யார் ஒருத்தவங்களுக்கு குறையுதோ அவங்களுக்கு அவங்களுடைய மனச்சோர்வு, அந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன்லாம் இன்னும் டபுள் மடங்காகும், இரட்டிப்பாகும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் இந்த விட்டமின் B6 நீங்கள் அதிகரிக்கணும் அப்படின்னா சீத்தாப்பழம் சாப்பிடுங்க. அந்த விட்டமின் B6 உங்களுக்கு அதிகரிக்கும் பொழுது மனச்சோர்வு அபாயமெல்லாம் குறைக்கப்படும். அதுக்கு நீங்கள் சீத்தாப்பழத்தில் சாப்பிடணும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மனம் கவரக்கூடிய படபடப்பு, ஸ்ட்ரெஸ், டென்ஷன் என எதுவுமே இல்லாமல், பதட்டம் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஹார்மோன்கள், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். தூக்கமும் உங்களுக்கு நன்றாக வரும். உடல் எடையை வந்து சைடு எஃபெக்டே இல்லாமல் அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சீத்தாப்பழத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். உடல் எடை வந்து அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க உடல் எடையை வந்து எப்படியெல்லாம் நம்ம சைடு எஃபெக்டே இல்லாமல் குறைக்கிறோமோ அதே போலவே ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை வந்து அதிகரிக்கணும் அப்படின்றத நினைக்கணும். ஸோ இல்லை அப்படின்னா உங்களுடைய உடலில் வந்து அதிக கொழுப்புகள், கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் தேவையில்லாமல் சேர்ந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆகாமல் ஆரோக்கியமான முறையில் உங்களுடைய உடல் எடையை நீங்கள் அதிகரிக்க வேணும் அப்படின்னா சீத்தாப்பழம் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஃப்ரூட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக அதை வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் எடை வந்து சைடு எஃபெக்டே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு அதிகரித்து
எடுத்துக்கொள்ளலாம். சீத்தாப்பழத்தில் அதிக ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, சரியான அளவில் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்குது மற்றும் புரோட்டீன் அதாவது புரதங்களால் சீத்தாப்பழம் நிரம்பி இருக்குது. ஸோ அப்போ சீத்தாப்பழத்தை நீங்கள் தேன் கலந்து சாப்பிடுவதன் மூலமாக இந்த சரியான ஊட்டச்சத்துக்கள், கார்போஹைட்ரேட் அளவுகள், புரதம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது ஆரோக்கியமான முறையில் உங்களுடைய உடல் எடை வந்து சீத்தாப்பழம் அதிகரிக்க செய்யும். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஆஸ்துமாவை சரி பண்ணிக்கிறது சீத்தாப்பழம். சீத்தாப்பழத்தில் விட்டமின் B6 வந்து இருக்குது. இது மூச்சு குழாய் அலர்ச்சியை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்குது. ஆஸ்துமாவை தடுப்பதற்கு இந்த விட்டமின் B6 உதவிகரமாக இருக்கும். நுரையீரல் தொடர்பான சிக்கல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சீத்தாப்பழம் நன்மை தரும். அப்போ அதை எடுத்துக்கொள்ளும் போது நுரையீரல் காற்று பாதையில் இருக்கக்கூடிய கிருமிகள் அழிக்கப்படும், மூச்சு குழாய் அலர்ச்சி எல்லாம் கியூர் ஆகிடும், சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளான இந்த ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள் தான் விடுபடலாம். விட்டமின் C வந்து சீத்தாப்பழத்தில் இருக்குது அப்படின்றதால சீத்தாப்பழத்தை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சளி பிடிக்குமோ அப்படின்னு நம்ம வந்து பயப்பட வேணாம். சீத்தாப்பழம் வந்து சளியை வந்து கியூர் பண்ணும். எப்போ அப்படின்னா நீங்கள் அளவோடு சாப்பிடும் போது தான். ஒருவேளை சீத்தாப்பழத்தை நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து சளி பிடிக்கும். சீத்தாப்பழத்தை வந்து நீங்கள் குளிர் காய்ச்சல் இருக்கும்போது அந்த சமயத்துலலாம் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சீத்தாப்பழம் உங்களுக்கு அந்த குளிர் காய்ச்சல்லாம் குணப்படுத்தும். ஆஸ்துமா, டியூபர்குலோசிஸ் என்று சொல்லக்கூடிய TB காச நோய் கொண்டிருக்கிறவங்களாம் தொடர்ந்து சீத்தாப்பழம் சாப்பிட்டு வரும்போது நல்ல பலன் கிடைக்கும். எலும்பு பலமடையும். பெண்களுக்கு ஒரு ஏற்ற பழமாக சீத்தாப்பழம் வந்து இருக்கு. சீத்தாப்பழம் உடலுக்கு வந்து வலிமை கொடுக்கக்கூடியது, இதயத்திற்கு வந்து பலம் கொடுக்கும். கால்சியம் வந்து சீத்தாப்பழத்தில் நிறைந்திருக்கிறதால எலும்பு, பற்கள், தசைகள் எல்லாமே வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வலிமை அடையும். தசை பிடிப்பு இருக்கிறவங்கலாம் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்வதன் மூலமாக தசைகளை வந்து வலிமையடைய செஞ்சுக்கலாம். தசை செயல்பாடெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும். பெண்களுக்கு ஏற்ற ஒரு பழமாக சீத்தாப்பழம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து கரு உறுதலை பெண்களுக்கு வந்து மேம்படுத்தும். அப்புறம் பொதுவாக அனைவருக்குமே சோர்வு உணர்வை வந்து குறைக்கும். சுறுசுறுப்பாயிடுவீங்க நீங்கள் வந்து சீத்தாப்பழத்தை சாப்பிட்டீங்கன்னா. அதுக்கு வந்து சீத்தாப்பழத்தில் சுக்ரோஸ், ஃப்ரக்டோஸ் போன்ற சர்க்கரை, இயற்கை சர்க்கரைகள் இருக்கிறதால அது உங்களுடைய சோர்வை நீக்கி எனர்ஜியை உங்களுக்கு கொடுக்கும். எரிச்சலை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது சீத்தாப்பழம். சீத்தாப்பழம் மூளையினுடைய ஆரோக்கியத்தை வந்து உங்களுக்கு மேம்படுத்துது. அப்போ நீங்கள் சீத்தாப்பழத்தை தொடர்ந்து அந்த சீசன்லேயே அளவோடு சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய நிறைய ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது அப்படின்னா நீங்கள் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக இருப்பீங்க. உங்களுடைய மூளை வந்து சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கும். கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது சீத்தாப்பழம். நமக்கு கண் பார்வை வந்து கூர்மையாக்கிக் கொள்வதற்கும், கண்புரை, மாலை கண் பிரச்சனை, கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கும், நம்ம கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம், பார்வையை மேம்படுத்துகிறதுக்கெல்லாம் சீத்தாப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். நீரிழிவுக்கு வந்து நல்லதான் சீத்தாப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வி இருக்குது. அதாவது சுகர் பேஷண்ட்ஸ் வந்து சீத்தாப்பழம் வந்து சாப்பிடலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து பலருக்கும் இருக்குது. சீத்தாப்பழம் வந்து குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸ் வந்து கொண்டிருக்கு அப்படின்றதால இதை வந்து சுகர் பேஷண்ட் சாப்பிட்ட உடனே அவங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வந்து அதிகரிச்சிடும் அப்படின்னு ஒரு பிரிவினர் வந்து குறிப்பிடுறாங்க. ஒரு சிலர் வந்து சீத்தாப்பழத்துடைய கிளைசமிக் இண்டெக்ஸ் பற்றி பேசுகிறாங்க. கிளைசமிக் குறியீடு வந்து 54 அப்படின்றதால நீரிழிவு நோயாளிகள் வந்து அதாவது சுகர் பேஷண்ட்ஸ் வந்து சீத்தாப்பழத்தை வந்து எடுத்துக்கலாம், அது அவங்களுக்கு நல்ல பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா யாரெல்லாம் வந்து நீரிழிவு நோயாளிகளாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் லோ கிளைசமிக் உணவில் 55 குறியீடு அல்லது அதற்கும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை ரெக்கமெண்ட் பண்ணணும், அதை வந்து பரிந்துரைக்கணும். அந்த உணவுகளை சர்க்கரை நோயாளிகள் வந்து சாப்பிடலாம். அந்த வகையில் லோ கிளைசமிக் குறியீடு 54 தான் சீத்தாப்பழம் கொண்டிருக்கு அப்படின்றதால சுகர் பேஷண்ட்ஸ் இதை எடுத்துக்கும் பொழுது இதில் இருக்கக்கூடிய நாசத்தோடு இணைந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை வந்து பார்த்தோம் அப்படின்னா சீத்தாப்பழம் நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் வந்து சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது பிளட்டில் சுகருடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் சீத்தாப்பழம் உதவிகரமாக இருக்கும். எனவே சீத்தாப்பழம் வந்து நமக்கு ஒரு சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய பழம் அப்படின்றதால அதை அந்த சீசன்லேயே நம்ம அளவோடு தான் வந்து சாப்பிடணும், அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. அளவோடு சீத்தாப்பழத்தை சாப்பிட்டு நிறைய நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்கள்.